நம்ம அன்னையினுடைய மிக மேன்மையான நவநாள் நம்ம இருக்கிறோம். நேர்மையாளர்களே அல்ல. பாவம்னா என்ன? அது ஆங்கிலத்துல சின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில அதுக்கு மூலமொழி உண்டு. சின் அப்படின்னா என்னன்னா விடுபட்டவர், நல்லவர் தூங்க வேண்டிய நேரம். நான் பாவம் செய்தேன் அப்படின்னா, பாவம் எப்ப செய்வோம்னா நல்லவன் தூங்கும் போது நம்ம செய்யறதுதான் பாவம். அதுதான் திரைப்பட பாடல் வரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் போடும் ஆட்டம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப அந்த பாவம் என்பது எதை குறிக்குது என்றால், நல்லவர்கள் தூங்கும் போது நம்ம கெட்டவர்களை செயல்படுகிறோம் அல்லவா, அதுதான் பாவம். அதே மாதிரிதான் அந்த நல்லதை நாம் தூங்கு வைக்கும் போது பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, கெட்டவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. அப்ப பாவம் என்றால் என்னவென்றால், கடவுளுக்கு நான் விடை கொடுத்த நேரம், கடவுளை நான் தள்ளி வைத்த நேரம். ஆகையால் நான் அந்த நேரங்களை நான் கடவுளை விட்டு பிரிந்து செய்ததுதான் பாவமே ஒழிய, கடவுளோடு சேர்ந்து செய்தது என்னவாகாது? பாவமாக. இதைத்தான் நீங்கள் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவிகளே அழைக்க வந்தேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? டேய், நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ இந்த ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்க, நான் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான காலம்தான் இந்த தவக்காலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டும். அதில் முதல் நேர்மையாளராக நாம் கருதப்பட வேண்டியது யார் என்றால் அன்னை மரியாதை மட்டும்தான். அன்னை மரியாதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, அவர்தான் கிறிஸ்தவத்தினுடைய தொடக்கம். இந்த கிறிஸ்தவத்தில் இன்று நாம் இங்கு அமர்ந்திருக்கிற பெண்களும் ஆண்களும் இங்கு அமர்ந்திருக்கிறதுக்கு மூல காரணம் அன்னை மரியாதை ஒரு ஆள் தான். அவர் மட்டும் இன்னைக்கு ஆமேன் சொல்ல நம்முடைய ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் உருவாயிருக்காரு, உலகம் மீட்பும் அடைஞ்சிருக்காரு. அப்ப அந்த ஆமேன் சொல்வதற்கு அன்னை மரியாதை எவ்வளவு துணிவு இருந்திருக்க வேண்டும். அப்ப அன்னை மரியாதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது இருக்கு. இப்ப நோவா ஒரு பேழை செய்வார் பாத்தீங்களா? நோவா பேழை செய்யறார்ல, அந்த பேழையை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செய்தார். எதுக்கு? இந்த விலங்கினங்களை பூரா ஜோடி ஜோடியா உள்ள கொண்டு நிப்பாட்டணும். அப்ப அதற்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும்? ஒரு தரமான ஒரு கப்பல் செய்யணும், பெட்டகம் செய்யணும், பேழையை செய்கிறார். இப்ப நீங்க வீடு கட்டுறீங்கல்ல, அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமா, இது உண்மையிலே நல்ல மண்ணா, நல்ல செங்கலா, சிமெண்ட் நல்லதா, இன்ஜினியர் நல்ல இன்ஜினியரா, இல்ல ஓட்ட இன்ஜினியரா, நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நம்ம சாதாரண ஒரு இல்லத்தை கட்டுவதற்கு இவ்வளவு பரிசோதனை உண்டு என்றால், இறைமகனை பெற்றெடுப்பதற்கு அன்னை மரியாதை எவ்வளவு பரிசோதனைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த அளவிற்கு அன்னை மரியாதை பரிசோதித்திருக்க வேண்டும். அதனால்தான் சொல்லப்படுகிறது, கடவுளையே வென்றவர் அன்னை மரியாதை என்று சொல்லுவார். ஒரு வெற்றி வேணும்னா, ஒரு போருக்கு போகணும்னா கத்தி அருவா எல்லாம் தேவை. பிறரோடு சண்டை போடணும்னா கெட்ட வார்த்தை பூரா மனப்படமா தேவை. பிறரோடு நம்ம நல்ல உறவுல இருக்க வேண்டாம் அப்படின்னா நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டும். அப்பதான் எதிரி பயந்து ஓடுவான்னு சொல்லப்படுது. ஆனால் அன்னை மரியாதை தன்னுடைய பலத்தை காட்டுகிறார். ஆண்டவர் அப்படியே அவர் மீது ஆசிரியை கொள்கிறார். அதான் அந்த ஒரு வார்த்தை தான், நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த அன்பை பகிர்ந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அன்னை மரியாள் ஆண்டவருடைய ஒரு பெட்டகமாக இருக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பெட்டகத்தை ஆண்டவர் எந்த அளவிற்கு உருவாக்கி இருப்பார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் அன்னை மரியாதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னை மரியாதை நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும்னா, விவிலிய கண் கொண்டு பார்க்கணும். விவிலிய பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்ம அதனை ஒரு முழுமையான ஒரு பார்வையாக பார்க்க முடியும். இல்லாட்டினா நம்ம ஏனோ தானோன்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்று சொல்லுவார். பதுவெந்தனர் தான் அழகா சொல்லுவார், அன்னை மரியாதையுடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. யாருக்கு தகுதி இல்லை? அந்தோனியாருக்கே தகுதி இல்லை. அப்ப நம்மெல்லாம் ஏமாத்துறோம், கொசு வண்டு நம்மளாம் ஏமாத்துறோம். அப்ப அன்னைமரியாதையுடைய பெயரை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தான் பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா பதினெந்தோனியார் கோடி அற்புதம் சொல்றோம், புனிதர்களுடைய நிலையிலேயே அவர் தான் முதலிடம் சொல்றாங்க. அவரே என்ன சொல்றாரு? அன்னையுடைய பேரை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். சொல்லி முடித்த பிறகு அடுத்து சொல்லுகிறார், அன்னை மரியாவுடைய நாமத்தை சொல்வது தேனை விட இனிமையானது என்று சொல்லி முடித்து விடுகிறார். பதினெண்டு
அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியவாதி, நேர்மையாளர், நல்லவர் யார் என்று கேட்டால் அன்னை மரியாள் தான். நேர்மையாளர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் அன்னை மரியாதை போல் தான் இருக்க வேண்டும் என்று ஆழமாக சொல்லுவாங்க. அப்ப அன்னை மரியாள் யார் அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைவு பெற்ற நேர்மையாளர்களில் முதன்மையானவர் அன்னை மரியாள். நிறைவு பெற்ற நேர்மையாளர்களில் முதன்மையானவர் அன்னை மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள்னா புனிதர்கள் கூட்டத்திலேயே முதன்மையானவர் அன்னை மரியாள். இன்னைக்கு அவரைத்தான் நம்ம தேடி வந்திருக்கிறோம், அவரைத்தான் நாடி வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய குடும்ப தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், திருமண வரங்கள், வேலைக்காக, குழந்தைக்காக மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் அன்னை மரியாளும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தக்க நேரத்தில் நமக்கு பதிலளிப்பார் என்ற அந்த பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு நோக்கமாக இருக்கப்படுகிறது. இயேசுனுடைய சிலுவை பாதைகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் சிலுவை பாதைக்கு மூல காரணமாக இருந்த பாதை அன்னை மரியாவும் யோசேப்பினுடைய சிலுவை பாதை தான். ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவரை கழுதை மீது ஏற்றி கணக்கெடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதுவே ஒரு சிலுவை பாதை தானே. எப்பேற்பட்ட ஒரு சிலுவை பாதையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக பெற்றெடுக்கிறார்கள், இடம் கிடைக்கவில்லை. மாட்டு தொழுவத்தில் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சிலுவை பாதை. தன் மகன் இறைவனுடைய மகன், ஆனால் பெற்றெடுக்க ஒரு நல்ல இடம் இல்லையே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே மாட்டு கொட்டவத்தில் பெற்றெடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஞானிகள் வணங்குவது நல்லது, பரவாயில்ல, நம்ம மகன் ஒரு இறைமகன், ஞானிகள் வணங்குறாங்க, ஏற்றுக்குருவோம். ஆனா இடையர்கள், ஒரு ஏழையர்கள், அவங்க எதுக்கு வராங்க? சிமியோன் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பாலுவேலுடைய மகள் அண்ணாவும் பெரிய ஆள் கிடையாது, இவங்கள்ட்ட எதுக்கு நம்ம குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சிந்திச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அன்னை மரியாள் என்ன நினைக்கிறார் என்று அங்கதான் நம்ம பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ மேலையோ கீழையோ, இறைவனுக்கு அனைவரும் சமம், அவ்வளவுதான். இதுதான் அன்னை மரியாள் நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. அப்ப அன்னை மரியாள் யார் என்று கேட்டால், நம் அனைவரையும் சமப்படுத்துபவர், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சமப்படுத்துபவர் என்பதுதான் முக்கியமானது. தொடக்க நூல் 3:19 பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும், உன்னுடைய குதிகாலை அது காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, இந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு இடைவெளியை கொண்டுட்டு வர. சாத்தான் அன்னை மரியாள், அவள் வித்து இவள் வித்து. யார் அதுனா? இயேசு கிறிஸ்துவர் தான் அந்த வித்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப அன்னை மரியாளை ஆண்டவர் எந்த அளவிற்கு உருவாக்குகிறார் தொடக்கத்திலேயே குறித்து விட்டார். அதான் நமக்கு பொருள். அப்ப தொடக்கத்திலேயே அன்னை மரியாளை குறித்ததனால் தான் இவ்வளவு தூரம் அன்னை மரியாளை வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் ஏதோ சாதாரண ஒரு மனுஷியாக நாம் பார்க்கலாம், ஆனால் அவர் அசாதாரணமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு ரொம்ப பேரு டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்படி மாட்டிக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம முத்தியில நடந்தோம்னா நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா உடனே அவங்க ஒரு கார்ல இறங்கி போனா நம்ம மரியாதை கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாதை கவனிக்கல. நான் இயேசுவை பெற்றெடுத்து விட்டேன் என்ற ஒரு கர்வத்திலேயோ ஆணவத்திலேயோ அவர் சட்டையை உருக்கி கொண்டு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து இறைவன் தனக்கான வலிமையை விட்டுவிட்டு இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறார். அவர் தனக்கான வலிமை உண்டு என்று யாரிடமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கவில்லை. சமாளித்து நழுவி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம மட்டும் ஏமாத்துறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நான் யாருன்னு தெரியுமா? முதல்ல நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம என்ன சொல்றோம்? பிறர்கிட்ட போய் நான் யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க அம்மா யாருன்னு தெரியுமா, நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா, என்ன இப்ப இருந்து என்ன போகுது? எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்க முடியவில்லை, அதனால் என் பின்னால் இருக்கக்கூடிய அடையாளத்தை நான் சொல்லிக் கொண்டு ஓட்டிக்கணும். அன்னை மரியாள் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி, அதனால்தான் அவரை பேறு பெற்றவர் நாம் போற்று. அதனால்தான் எலிசபெத் சொல்லுகிறார், ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார், நான் யார் அப்படின்னு எலிசபெத் தன்னையே கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம்? நான் யாருன்னு தெரியுமா? மரியாவே வரம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் உனக்கு மோதிரம் கிடையாது. நம்ம அன்னை மரியாளுக்கு சவால் விட்டு உட்கார்ந்து கிடையாது. அப்ப எலிசபெத் அம்மாவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் தான். அவரே கேட்கிறார், ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார், நான் யாரு நீங்க என்கிட்ட வர்றதுக்கு?
நான் பாவி, அதை ஏற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் இறை திட்டம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இப்ப பாவம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். நல்லது விடுபடுவதுதான் பாவம். சரிங்களா? இப்ப தூயவர், தூயவர் என்பது என்ன? நேர்மையாளர்னா யாரு? பாவிகள் என்றால், பாவிகள் என்றால் என்ன சொன்னோம்? நல்ல குணங்களை விடை கொடுப்பது பாவம். பாவிகள் நல்லதுக்கு வேலை கொடுக்குறாங்க, அதுதான் நேர்மையாளர்கள். அப்ப பொறுமை என்ற ஒரு நல்லதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பாவிகள், பாவம் செய்யறவங்க நம்ம பயன்படுத்துவது இல்லை. அமைதி என்ற ஒரு நிலையில் நாம் அதை பயன்படுத்தியது இல்லை. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அமைதியை ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள். எனவே நாம் யார்? நம்ம அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய பாதத்திலே நான் உன் அடியான், நான் உன்னுடைய அடிமை, உன் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுகிறோமா? அன்னை மரியாள் சொன்னதில் ஆழம் உண்டு. உன் சொற்படி எனக்கு நடக்கட்டும். காரணம் கவனிங்க, அன்னை மரியாள் எவ்வளவு அறிவாளியாக இருந்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது சொற்படியே. ஏன்னா எனக்கு என்ன நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் அதுக்கு யார் காரணம்? நீங்க தான். என்னோட நீங்க இருக்கிறீங்க, என்னோட நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு மட்டும்தான் அடிமை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? நான் யாருக்கு அடிமை? இந்த பக்கமும் உலகத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், அதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பலர் சொல்லுவாங்க, பணத்தை வேணாம், பணத்தை இது பண்ணாதீர்கள், அது சொகுசாக வாழாதீர்கள். கிடையாது. வாழ்வதற்கு பணம் தேவை. அது இல்லை என்று சொன்னால் அவன் மனுஷனே கிடையாது. வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் நம்ம வாழ்றதுக்காகவே பணம் தேவை நினைக்கக்கூடாது. இப்ப கையில வரைக்கும் காசு இருந்தா நம்ம தான் அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க முதலாளி. கழுத்துக்கு காசு போயிடுச்சுன்னா அது நமக்கு இந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம அதை கையிலே வைத்து பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நம்ம இது பயன்படுத்தக்கூடாது. காரணம், கையில இருக்கும்போது நம்ம பயன்படுத்துறோம், நம்ம மனுஷனா இருக்கிறோம். அது கழுத்து வரைக்கும் போயிடுச்சு, நம்மளைய பயன்படுத்த நம்ம பொருள் ஆயிட்டோம், அவன் தளபதி ஆயிட்டான். இதுதான் நிலை. அதனால நம்ம எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்தோம் என்றால் அதை நாம் அழகாக பயன்படுத்தலாம். அன்னை மரியாள் இல்லாததை பயன்படுத்த விரும்பவில்லை. குழந்தையை பெற்றெடுத்தார், அதே கொண்டுட்டு போறாங்க, காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனால் அவர்கள் கொடுத்தது 2 மாடப்புறா குஞ்சுகள் தான். அதுதான் இங்க ஏழைகள் வந்து காணிக்கையா கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அந்த மாடப்புறா குஞ்சுகள். நாம் இன்று செல்வ சீமாந்தனாக இருக்கிறோம், ஆனால் பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனைகள் தீர. எதுக்கு கடன் வாங்குறோம்? எதுக்கு கடன் வாங்குவோம்? எதுக்கு கடன் வாங்கணும்? 3 கேள்வி இருக்கு. எதுக்கு கடன் வாங்கினேன்? எதுக்கு வாங்கணும்? எதுக்கு வாங்கணும்? எதுக்கு வாங்கணும் கடன்? தொழிலுக்காக வாங்கணும், பிள்ளைய படிப்பிற்காக வாங்கணும். 3வது மருத்துவ செலவுக்கு. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? வாங்க தெரியல, நமக்கு கொடுக்கவும் தெரியும். லாஞ்சி எடுக்கிறேன், வல்ல எடுக்கிறேன், நல்லதுதான். ஆனா அதை பயன்படுத்த தெரியணும். எதை? லாஞ்சியும் வல்லத்தையும் பயன்படுத்த தெரியாம நம்ம கடன்ல மூழ்கி மேற்கொண்டு 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 நாம் கடன்லயே மூழ்கி போயிருந்தா என்ன ஆயிடுறீங்க? அதான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். இன்னைக்கு நீங்க கடன்ல பிரச்சனையில இருக்கிறீங்கன்னா தெரியாத ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க. தெரிஞ்சதை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கடனாலேயே ஆயிருக்க முடியாது. அழகா சொல்லுவார், கடன் வாங்கும் போதே அதை எப்படி அடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை நீங்கள் வகுத்திருக்க வேண்டும். நான் வாங்குறேன், இந்த பக்கம் எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தை நான் வகுத்திருக்க வேண்டும். நான் இந்த திட்டத்தை வகுக்காம இங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நானே சவக்குழி வெட்டி கொள்வதற்கு சமம் என்று. எனவே நம்ம சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு உரியதுதான். இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா அமர்ந்திருங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சொல்றது மாதிரி எபிரேயர் 12:23 என்ன சொன்னா,
இறைவன் முன்பாக நிறைவு பெற்றவர்கள் இருக்கின்றனர். கையில் தூப கிண்ணங்கள் வச்சு கொண்டிருக்கின்றனர். அதாவது இறைவன் முன்பாக புனிதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைவு பெற்றவர்கள், நிறைவு பெற்றவர் அன்னை மரியா நின்று கொண்டிருக்கிறார். நிறைவு பெற்ற சூசேப்பு நிற்கிறார். நிறைவு பெற்ற அருளானந்தர், அந்தோனியாரு, சவேரியாரு எல்லாரும் நிற்கிறாங்க. அவ கையில தூபம் வச்சிருக்கிறாங்க. காரணம், நம்முடைய வேண்டக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் அந்த தூபத்தின் முன்பால் அவர் போட்டுக்கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இந்த உன் மகள் குழந்தை வரத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உன் மகள் உடம்பில் கட்டி இருப்பதை வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் ஒவ்வொரு வேண்டுதலாக கேட்கிற அந்த தூபத்தை ஆட்டுவார். இப்படித்தான் நம்முடைய எபிரேயர்ல பார்த்தீங்க அப்படின்னா 12:23 சொல்லும். அதே யாக்கோப்பு 5:14 என்ன சொல்லும்னா, நேர்மையாளர்களின் ஜெபம் வல்லமையானது. நம்ம பாவிதான், ஆனா நம்ம மன்றாட்டு ஒரு நேர்மையாளர்கிட்ட கொடுக்கும் போது அது என்னவாயிருது? வல்லமையாக கேட்கப்படும். அதுதான் ஜெபமாக இருக்கிறது. எனவே சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாளிடம் நாம் நம்மை ஒப்படைப்போம். ஏனென்றால் அவர் நேர்மையாளர், நிறைவு பெற்றவர், ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய கடவுளையே பெற்றெடுத்த ஒரு மனுஷி நிறைவு பெற்றவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே. ஆகையால் அவர்தான் நிறைவு பெற்றவர். அவரிடம் நாம் வேண்டும் போது அவருடைய நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கப்படும் என்ற ஒரு மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும். இல்லை என்றால் நம்ம ஏதோ கோயிலுக்கு வந்தோம், ஏதோ வேண்டிட்டு போறோங்கிற ஒரு நம்பிக்கை போயிடும். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. இந்த தவக்காலத்துல 4வது நாள் முடிவெடுங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் வேண்டுகிறேன், உடைய நன்றியோடு என் ஜெபத்தை தொடங்குகிறேன், நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். இந்த 40 நாட்கள் அன்னை மரியாள் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருந்தார் இறைவனுக்கு. நீங்கள் முடிவெடுங்கள், நான் இந்த 40 நாள் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பேன். சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்களேன். 40 நாட்கள் மட்டும் நான் அன்னை மரியாதை போல வாழ்நாள் முழுவதும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த 40 நாட்கள் மட்டும் நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொல்லுங்க. கடவுளுடைய காரியத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்து கொள்ளுங்கள், நேரத்தை தவற விட்டுறாதீங்க. நேரத்தை தவற விட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளுக்காக காத்திருப்பவர்கள் இல்ல, கடவுளை உங்களுக்காக காக்க வைப்பவர்களாக மாறிவிடுவீர்கள். அன்னை மரியாள் கடவுளுக்காக காத்திருந்தார். முன்கூட்டியே கடவுள் அவருக்காகவும் காத்திருந்தார். என் மகள் உம் அடியாள் என்று சொல்லுவாள், பெற்றெடுக்க ஒத்துக்கொள்வாள் என்று முழுமையாக நம்பினார் ஆண்டவர். அதே போல நம்மையும் நம்புகிறார். நாம் இந்த 40 நாள் ஆண்டவருக்காக அடிமையாக இருப்போம். நாம் அன்னை மரியாள் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருந்தால் இயேசுவை பெற்றெடுத்தார். நாம் இந்த 40 நாள் அடிமையாக இருந்தோம் என்றால் நாமும் அன்பு, அமைதி, பொறுமை, இறை வார்த்தையின் மூலமாக நாமும் இயேசுவை பெற்றெடுக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதுதான் ஆழமான செய்தி. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சற்று உணர்ந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதுதான் உங்க குழந்தை பிரச்சனையை கொண்டு வரும், கணவர் பிரச்சனை கொண்டு வரும், மனைவி பிரச்சனையை கொண்டுட்டு வருவாங்க. கோயிலுக்கு வரும்போதுதான் சோதனை காலம் எவனா சொந்தக்காரன் தடுத்து நிறுத்துவான். கோயிலுக்கு கிளம்புவோம், அப்பதான் மச்சான் நல்லா இருக்கீங்களா, அத்தை நல்லா இருக்கீங்களான்னு வருவான். தம்பி அப்படியே வாசல்ல உட்கார்ந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் சொல்லுங்க. உட்கார்ந்துட்டீங்க, அவ்வளவுதான், சாத்தானுக்கு பாய் விரிச்சு பாயாசம் கொடுக்கறதுக்கு சமமாய் போயிடும். உங்களுடைய விஷயத்தில் கோயில் காரியங்களில் தயவு செய்து சொல்லி இந்த 40 நாள் கபிரியல் தூதரே வந்திருக்கிறேன் வீட்டுக்கு சொன்னாலும் இருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மையானது. ஏன்னா புனித லாரன்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள், கோயிலுக்கு கிளம்பும் போது என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு இயேசு உருவத்துல தங்க கிரீடம், தங்க கோல் வச்சுக்கிட்டு, லாரன்ஸ் என்னை முழங்கால் படியிட்டு வணங்கு என்று சொல்லப்படும். உடனே லாரன்ஸ் சொல்றார், வெளியில போயா சாத்தானே, சாத்தானேன்னு சொல்றார். உடனே முகம் மாறி சாத்தானாக மாறி அது மறைந்து போகிறது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல கிறிஸ்து அரசர் வந்திருக்கிறார் நம்ம வீட்டுக்கு, உட்காருங்க, வாங்க உங்களோட பேசுறேன் வாங்க அப்படி உட்காருவீங்க. உட்கார்ந்து முடிச்சா தான் தெரியும் அது கிறிஸ்து அரசர்ல எந்த அரசர், பேய் அரசர். லாரன்ஸ் உணர்ந்து கொள்கிறார், என்னுடைய வேலை என்ன, நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேலை. பதுவை அந்தோனியாரை பற்றி அழகாக சொல்லுவார்கள். 7 வயசுதான், 7 வயசுல அவர் பட்ட பாடு பெரிய பாடு. அப்ப கோவிலுக்கு முன்பாக 4 மணிக்கு அவங்க ஊர்ல லிஸ்பன் மாநகர்ல என்ன பண்ணுவாங்க, 4 மணிக்கு கோயிலை திறப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், 4 மணிக்கு கோயில் பிள்ளைக்கு முன்னாடியே அவர் உட்கார்ந்து இருப்பாராம். கோயில் எப்படா திறப்பாங்கன்னு உட்கார்ந்து இருப்பாராம். அந்த 7 வயசுல உட்கார்ந்து இருக்கும் போது கோயில் பிள்ளை பாப்பாரா, தூங்க வேண்டிய ஏன்டா இப்போ வர்ற அப்படின்னா, தூங்க முடியல, கடவுளை பார்க்கணும்ல, துறங்க துறங்க அப்படின்னு பாரான். அவரு கோயில் பிள்ளை ஒரு நாள் வருவதற்கு தாமதமாகவும் கோவில் படியிலேயே முழங்கால் போட்டிருக்கிறார்.
முழங்கால் போட்டோன்னா பெரிய ஒரு உருவம், சாத்தானுடைய உருவம் வந்து பயமுறுத்துது, அவர் பயமுறுத்துது. அப்படியே கண்களை திறந்து பார்த்து கண்களை மூடிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். யார்? பதிவு விழுந்துட்டார், மயக்கம் போட்டு அப்படியே விழுகிறார். குழந்தையாக இருக்கும் போது 7 வயசு. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய சுண்டு விரலால் மயக்கம் போட்டுக்கிட்டே சிலுவையை வரைகிறார். சிலுவையை வரைகிறாரு. அந்த சிலுவையை வரைஞ்சு முடிஞ்சோன்னே திடீர்னு தெம்பு கிடைச்சிருச்சு. அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறவர் திடீர்னு எந்திரிக்கிறார். சாத்தான விரட்டுன்னு விரட்டினார். 7 வயசுல 7 வயசுல சாத்தான விரட்டினார். பதிவு விரட்டி கொண்டு போய் பிடிச்சு ஆளை பிடிச்சு கொண்டாந்து பலிபீடத்துக்கு முன்னாடி கட்டி வச்சுக்காங்க. ஃபாதர் பூசைக்கு வாராரு. சாமியார் பூசை முடிச்சோன்னு தீர்த்த செம்பு எடுத்துக்கிட்டு அந்த சாத்தான ஒரு அடி அடிக்கிறாங்க. ஆலயம் முழுவதும் நாற்றம் கிளப்பி, கடுமையான நாற்றம், குரு நாற்றம் அடித்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மயக்கம் போடுகிற அளவுக்கு அந்த நாற்றம் ஏற்படுத்தி அந்த சாத்தான் வெளியே ஓடுது, தெரிச்சு ஓடுது. அந்த அளவிற்கு சாத்தானுக்கே சவால் விட்டவர் பதிவேந்திரனார் 7 வயசுல. நமக்கு இன்னைக்கு எத்தனை வயசுன்னு கணக்கு வச்சுக்கிறோம். நம்ம இன்னைக்கு எத்தனை சாத்தான விரட்டி இருக்கிறோம். சாத்தான் தொடக்கத்தில் இனிமையாக இருப்பான், உள்ள விட்டாதான் நாட்டம் எடுக்க ஆரம்பிப்பான் என்பதை ஆழமாக அவருடைய வாழ்க்கை சொல்லுது. ஏன் அந்தோனியார் இவ்வளவு புதுமைகள் செய்தார் என்றால், அன்னை மரியாள் இல்லாவிட்டால் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் நம்மெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தான சாமியார் கொடுத்தோன்னு தூக்கிட்டு போய் இந்த பெரியப்பா பாரு போட்டா, இந்த பெரியம்மா பாரு போட்டா, இந்த தொட்டம்மா பாரு போட்டா, இந்த தொட்டமா அன்னைக்கு தொட்டமா அதோட விட்டமான்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அடுத்து புது நம்பிக்கை செயின் தூக்கிட்டு வருவாங்க. ஓடியா ஓடியா. அடுத்து கல்யாணத்துக்கு ஒரு மோதிரத்தை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவங்க இதான் யார் வேலை? தொட்டம்மா வேலை. அவ்வளவு முடிஞ்சு. ஆனால் பதிவேந்திரனுடைய தாய் மரி, அவங்க பேரு மேரி. மேரி என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்சோம் நேர குழந்தைய தூக்கிட்டு அப்படியே மாதாவிட்ட நோக்கி போய் மாதாவுடைய பாதத்துல வைத்து அவர்கள் சொன்ன செவம் இதுதான்: தாயே, என் மகனை உம்மிடம் ஒப்படைக்க. எனக்கு உண்மை போல் வளர்க்க தெரியாது, ஆனால் நீர் எனக்கு உடன் இருந்தால் உண்மை மகனை போல என் மகனையும் வளர்க்க நான் தயாராக இருக்கிறேன். தானே சொல்லி ஜெபம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கொண்டு வருவோம். அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் உறவுகள்கிட்ட கொண்டே காமிக்கக்கூடிய சூழ்நிலை. இன்று நாம் என்ன செய்கிறோம் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இறைவனை மையப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இறைவனை ஓரத்தில் தான் வைத்திருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் இறைவனை தன் மையத்திலேயே வைத்து இறுதி வரைக்கும் காட்டுவோம். நாம் எங்கு வைத்திருக்கிறோம் இறைவனை? ஓரத்திலையா, இந்த பக்கமா, இல்ல நடுவுலையா? சிந்தித்து பார்ப்போம். இறைவனுக்கு இடம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவருக்கு அடிமையானார். நாம் அதே இயேசுவை, அந்த நற்செய்தியை பெற்றெடுக்க இந்த 40 நாட்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த 40 நாள் நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்களும் நானும் இயேசுவை பெற்றெடுக்க முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் இன்று அந்த நம்முடைய அன்னையுடைய பாதத்திலே வைப்போம். குடும்பத்துல பிரச்சனை, குழந்தை வரம், கல்யாண வரம், வேலை வரம், எல்லாத்தையும் அந்த பாதத்துல வச்சுட்டோம். நீதியாளர், நேர்மையாளர், அவர் நம்முடைய வேண்டுதலை எடுத்து கொண்டு போய் ஆண்டவர் முன்னிலை வைத்து பரிந்து பேசி கொண்டிருப்பார். இந்த சனிக்கிழமை உங்களுடைய வேண்டுதல்கள் படிக்கட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்காக. எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரை பெற்றெடுக்க நாமும் இந்த 40 நாட்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்போம். ஆமென்.